பரவாயில்லையே! அஸ்வினுக்காண்டி ஜெய்சா பிசிசிஐ சார்பா தனி விமானம்லாம் அனுப்பியிருக்காரே! இது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. இப்படிதாங்க இந்த விஷயத்துக்கு நெறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அஸ்வின் அவர்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது, அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி வந்து அம்மாவ பார்க்கறதுக்காண்டி சென்னைக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இனி எங்கப்பா அஸ்வின் இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாருன்னு நெனச்சோம். இப்படி இருக்க சமயத்துல 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னா, லஞ்சுக்கு அப்புறம் அஸ்வின் வந்து திரும்ப டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இத வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். எப்படிப்பா அஸ்வின் வந்து ராஜ்கோட்ல இருந்து உடனே சென்னைக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு. சென்னையில இருந்து உடனே ராஜ்கோட்டுக்கு வந்துட்டாரு. எப்படி அவருக்கு கரெக்ட்டா வந்து ஃப்ளைட் கிடைச்சுச்சு? கரெக்ட்டான டைமுக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். இப்படி இருக்க சமயத்துல தான் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அஸ்வின் அவர்களோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லன்னவுடனே, உடனே அவர் ராஜ்கோட்ல இருந்து சென்னைக்கு போணும் அப்படின்றதுக்காண்டி ஜெய்சா வந்து பிசிசிஐ சார்பா அஸ்வினுக்கு தனி விமானம் ஒண்ணு அனுப்பியிருக்காருங்க. இந்த விமானம் மூலமா தான் அவர் ராஜ்கோட்ல இருந்து சென்னைக்கு வந்து போயிருக்காரு. அதே மாரி அம்மாவுக்கு கொஞ்சம் குணம் ஆனவுனே, சென்னையில இருந்து திரும்ப ராஜ்கோட்டுக்கும் வந்து இதே விமானத்துல தான் வந்திருக்காரு. இந்த ஒரு செயல பார்த்து தான் எல்லாருமே வந்து பிசிசிஐய பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவால்லப்பா, இந்த மாரி தன்னோட பிளேயர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னோனே, எவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்றாங்க பார்த்தீங்களா? உண்மையிலே பிசிசிஐ தான் அப்டின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி ரவி சாஸ்திரி அவர்கள் கூட நேத்து வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி பிசிசிஐ பிளேயர்ஸ்க்காண்டி ஒரு சில விஷயங்கள வந்து பண்ணும்போது, பிளேயர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வரும். நம்ம சரியான இடத்துல தான் வந்து இருக்கோம். நம்ம சரியான இடத்துல தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வரும். இது மாரி வந்து பிசிசிஐ வந்து பண்ணும்போது, பிசிசிஐயோட வளர்ச்சி வந்து எங்கேயோ போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ரவி சாஸ்திரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம, நேத்து ரோஹித் சர்மாவும் மேட்ச் முடிஞ்ச உடனே அஸ்வின பத்தி ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காருங்க. அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, மிட் ஆஃப் தி டேல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் வந்து இல்லாம திடுதிப்புன்னு இல்லாம போம்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும். ஆனா அந்த சமயத்துல நாங்க அத பத்திலாம் வந்து யோசிக்கல. அஸ்வின் அவர்களோட அம்மாவ பத்தி மட்டும் தான் வந்து நெனச்சோம். ஏன்னா அந்த சமயத்துல கிரிக்கெட் எல்லாத்தையும் விட ஃபேமிலிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிடைஸ் வந்து குடுக்கணும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அஸ்வின பொறுத்தவரைக்கும், எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு, அவர் அந்த மாரி டிசிஷன் எடுத்து கிளம்பி போனாரு பாத்தீங்களா? அவரோட டிசிஷன வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம, அவங்க அம்மாவுக்கு குணமானவனே, 4வது நாள் அஸ்வின் திரும்ப வரணும்னு நெனச்சு வந்து விளையாண்டுருக்காரு பாத்தீங்களா? இதுக்காண்டி இவரோட கிராட்டிட்யூடே வந்து பாராட்டணும்னு சொல்லிட்டு, அஸ்வின வந்து இந்த அளவுக்கு வந்து பாராட்டியிருக்காரு. உண்மையிலே அததாங்க அஸ்வின பார்த்து நெறைய பேர் பாராட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா, அவர் நெனச்சிருந்தா வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இனிமேல் எங்க போய் விளையாடுறது அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஆனா, எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமும் முக்கியம், ஃபேமிலியும் முக்கியம்னு சொல்லிட்டு 2யுமே பேலன்ஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் குணமானவுனே, ஹாஃப் டே விளையாடுறதுக்காண்டி அங்கருந்து வந்து, பவுலிங்லாம் போட்டு விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா? இதுவே பெரிய விஷயம். அஸ்வின் மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்வின நெறைய பேர் பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.